கொலஸ்ட்ரால் டெஸ்ட்ல நமக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறனால மட்டும் நமக்கு ரத்த குழாய் அடைப்பு வருமா வராதான்னு நிர்ணயிக்க முடியாது. அப்ப அதை முடிவு பண்ற வேறு சில பரிசோதனைகள் இருக்கு. அதை பத்தி தான் இப்போ பேச போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரைகிளிசரைட் பை ஹெச்டிஎல் ரேஷியோ. ட்ரைகிளிசரைட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உறுப்புல ஒட்டக்கூடிய கொழுப்போட அளவு. ஹெச்டிஎல்ங்கிறது நம்ம ரத்த குழாயில அடைக்காம அதை ரிமூவ் பண்ணிட்டு வர புரோட்டீனோட அளவு. ஸோ இதை ரெண்டையும் வகுக்கும் போது இந்த ரேஷியோ வந்து 1.5க்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மி. இதே 3க்கு மேல போறப்ப உங்களுக்கு ரத்த குழாய் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதே போல ரெண்டாவது டெஸ்ட் பாத்தீங்கன்னா அப்போ லைப்போப்ரோட்டீன் பி. அதாவது நம்ம கெட்ட கொழுப்பு போய் ரத்த குழாயில படியும் போது அதை கொண்டு போய் அந்த இடத்துல ஒட்ட வைக்கிற அப்போ லைப்போப்ரோட்டீன் பி அளவு. இதை வந்து இதே மாதிரி அந்த கொலஸ்ட்ராலை அடைக்காம வெளியில கொண்டு வரது, ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, அதை வெளியில கொண்டு வர அந்த புரோட்டீன் வந்து அப்போ லைப்போப்ரோட்டீன் ஏ. இதை ரெண்டையும் வகுக்கிறோம். இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.7க்குள்ள இருந்தா அது நார்மல். 0.9க்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம்னு அர்த்தம். மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சிஆர்பின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளோ அதிகமா இருந்தா கூட ரத்த குழாயில டேமேஜ் இருந்தா மட்டும்தான் அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்துல ரத்த குழாய் அரிச்சு டேமேஜ் ஆயிருந்தா மட்டும்தான் அங்க போய் கொலஸ்ட்ரால் உட்கார முடியும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த டேமேஜ் எவ்வளோன்னு மெஷர் பண்ற டெஸ்ட் தான் இது ஹெச்எஸ்சிஆர்பி. இது என்னன்னா நார்மலா நீங்க சிஆர்பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபீவர் டைம்ல இன்ஃபெக்ஷன் டைம்லலாம் சிஆர்பி டெஸ்ட் ஹையா இருக்கு, அதனால நம்ம பவர்ஃபுல்லா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அப்படிலாம் டாக்டர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர். அது வந்து நான் ஸ்பெசிபிக். எந்த ஃபீவர் எங்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் பாசிட்டிவா காமிக்கும். இந்த ஹெச்எஸ்சிஆர்பிங்கிறது பர்டிகுலரா ரத்த குழாய் டேமேஜ்னால வர இன்ஃப்ளமேஷனை மெஷர் பண்ற டெஸ்ட். ஸோ இது பாத்தீங்கன்னா 1க்குள்ள இருக்கணும். 3க்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு வந்து கம்மியாவே இருக்கு, ஆனா இந்த ஹெச்எஸ்சிஆர்பி டெஸ்ட் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேல்யூ 3க்கு மேல இருக்குன்னா அப்ப உங்களுக்கு ரத்த குழாய் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த கம்மியா இருக்கிற கொலஸ்ட்ரால் கூட அங்க போய் ஒட்டி உங்களுக்கு ரத்த குழாய் பிளாக் வரலாம். அதே சமயம் ஹெச்எஸ்சிஆர்பி கம்மியா இருக்கு, நீங்க கெட்ட கொழுப்பு 200க்கு மேல வச்சிருந்தா கூட உங்க ரத்த குழாய்க்கு எந்த டேமேஜும் வராது. ஸோ இந்த டெஸ்டோட முக்கியத்துவம் இதுதான். 4வது டெஸ்ட் பாத்தீங்கன்னா லைப்போப்ரோட்டீன் ஏ. இது ரொம்ப சுவாரஸ்யமான டெஸ்ட். ஏன் அப்படின்னா இது வந்து லைஃப்ல ஒரு தடவை நீங்க மெஷர் பண்ணா போதும். இது வந்து ஜெனட்டிக்லா ஜீன்லயே நமக்கு இந்த வேல்யூ முடிவாகி வரும். அதாவது இப்ப என் தாத்தாக்கு இந்த டெஸ்ட் அதிகமா இருந்து என் அப்பாவுக்கும் அதிகமா இருந்தா எனக்கும் அதிகமா இருக்கும். அதே போல என் தாத்தாக்கு இந்த டெஸ்ட் கம்மி, என் அப்பாவுக்கும் இந்த வேல்யூ கம்மி, எனக்கும் கம்மியா இருக்கும். அப்படின்னா இது யாருக்கு ஹையா இருக்கோ பரம்பரையா அது முடிவாகும். அவங்களுக்கு வந்து ஃபெமிலியலா ரத்த குழாய் அடைப்பு வரதுக்கான ரிஸ்க் அதிகம். இதே வந்து இந்த வேல்யூ கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த ரத்த குழாய் அடைப்பு வரதுக்கான ரிஸ்க் கம்மின்னு அர்த்தம். இப்ப இந்த வேல்யூவை நீங்க மருந்துனாலேயோ இல்ல டயட்னாலேயோ சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது இருக்கு, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும். இதை நம்ம சரி பண்ண முடியாது. 5வது பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல். அதாவது நீங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இன்சுலின் நல்லா வேலை செய்யாதப்ப நமக்கு வந்து நிறைய இன்சுலின் கணையத்துல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த வேலை நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பேரு ஹைப்பர் இன்சுலினிமியா. இந்த ஹை இன்சுலின் வந்து ரத்த குழாயை டேமேஜ் பண்றதுனால கொலஸ்ட்ரால்லாம் ஒட்டி ரத்த குழாய் அடைப்பு வர்றது. ஸோ இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் பார்த்தீங்கன்னா 5க்குள்ள இருந்தா நார்மல். அது எப்போ 10க்கு மேல போதும். ஃபாஸ்டிங் இன்சுலின்னா வெறும் வயிற்றுலயே, அதாவது நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்சுலின் அதிகமா இருக்கிறது. ஸோ அது 10க்கு மேல இருக்கும்போது உங்களுக்கு ரத்த குழாய் அடைப்பு வரதுக்கான ரிஸ்க் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபேமிலியில நிறைய எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி ரத்த குழாய் அடைப்பெல்லாம் என் ஃபேமிலியில நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி எனக்கும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. சர்க்கரை இருக்கு, பிபி இருக்கு, இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி இருக்கு. இந்த மாதிரி ஹை ரிஸ்க்ல இருக்கிறவங்க இந்த 5 டெஸ்ட்டை ஸ்பெசிஃபிக்கா பண்ணிக்கிறது உங்களுக்கு ரத்த குழாய் பிளாக் ஆகிறதுக்கான ரிஸ்க் எவ்வளோன்னு உங்களுக்கு அக்யூரேட்டா தெரியும்.